ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸ், இந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 10th ப்ராப்ளம். ஏற்கனவே நம்மோட சேனலில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் 9 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அலவன்ஸோட டைப் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்சஸ், ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்சஸ், பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸ். இப்போ இந்த பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏ கேல்குலேஷனுக்கு ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷன் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2 பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ் தவிர இன்னொரு 2 டைப் ஆஃப் பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ் இருக்குது. எதை பேஸ் பண்ணி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆக்சுவலி ஸ்பெண்ட் பண்ணினாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து அலவன்சஸோட கம்பேர் பண்ணுவாங்க. எவ்வளோ அலவன்ஸ் ரிசீவ்டோ அதையும் அமௌண்ட்டு ஸ்பெண்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸ் கண்டுபிடிப்போம். இதில் ஒரு மெத்தட் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு அமௌண்ட்டு, சில அலவன்சஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து எக்ஸம்டட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட்டையும் அலவன்சஸையும் கம்பேர் பண்ணி எந்த அமௌண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸம்ஷன் அப்படின்னு எக்ஸம் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அலவன்சஸ் தான் டேக்ஸபிள் அலவன்ஸ். இப்போ நான் ப்ராப்ளம் போடும்போது ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியும். அமௌண்ட்டு ஸ்பெண்ட், அலவன்சஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸில் இந்த அமௌண்ட்டு ஸ்பெண்ட் இருக்குது இல்லையா, இதுக்குரிய ரூல்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டோட செக்ஷன் 10(14) அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் 10(14) எந்தெந்த அலவன்சஸ் எல்லாம் வந்து அமௌண்ட்டு ஸ்பெண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், ஹெல்ப்பர் அலவன்ஸ், அகாடமிக் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டையும் அமௌண்ட்டு ஸ்பெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். அதில் எந்த அமௌண்ட்டு லெஸ்ஸாக இருக்கோ அதுதான் எக்ஸம்டட் அமௌண்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் பேஜ் நம்பர் ரெட்டி புக்கில் கொடுத்துருக்காங்க அண்டர் செக்ஷன். எந்த பேஜ் நம்பர் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். 5.14 கொடுத்துருக்காங்க அண்டர் செக்ஷன் 10(14). ஓகே, ட்ராவலிங் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ் சொன்னேன் இல்லையா. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவே ப்ராப்ளம் புரியும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, during the previous year 2023-24 the following allowances are received by X from the employer company. எம்ப்ளாயர் வந்து அலவன்சஸ் கொடுத்துருக்காரு எக்ஸ் அப்படின்ற எம்ப்ளாயிக்கு. ஓகே, இயர் வந்து ப்ரீவியஸ் இயர். ஸோ இப்போ நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த டேக்ஸபிள் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், ஹெல்ப்பர் அலவன்ஸ், ரிசர்ச் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ். இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டு ஸ்பெண்ட்டை அதை வச்சு தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அலவன்சஸ் தான். அப்போ ப்ராப்ளமில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ், ஆக்சுவலி எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்குறாரு, ஓகே, அந்த அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க.
எம்ப்ளாயி எவ்வளோ ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணது 40,000 ஆனால் ஸ்பெண்ட் பண்ணது 34,000. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் கொடுத்தது 50,000 ஆனால் ஸ்பெண்ட் பண்ணது 55,000. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸ் அலவன்ஸ் 70,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு, 65,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஹெல்ப்பர் அலவன்ஸ் 90,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு, 95,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ரிசர்ச் அலவன்ஸ் 1,05,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு, 98,000 என்ன பண்ணியிருக்காரு, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. யூனிஃபார்ம் அலவன்ஸ் 20,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு, 18,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் டெய்லி அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் 60,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு, 40,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எந்த அமௌண்ட் லெஸ்ஸோ அதுதான் எக்ஸம்ப்டட். இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ஸ்பெண்ட் ஃபார் அஃபிஷியல் பர்பஸஸ். எம்ப்ளாயி வந்து அஃபிஷியல் பர்பஸஸ்க்காக தான் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ட்ராவலிங் அப்படின்னும் போது அவரோட அஃபிஷியல் பர்பஸ்க்காக பண்ணியிருந்தாருன்னா எக்ஸம்ப்டட். பர்சனல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எக்ஸம்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பர்பஸ் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அஃபிஷியல்னால் மட்டும்தான் எக்ஸம்ஷன் கேல்குலேட் பண்ணணும், பர்சனலாக இருந்தால் கேல்குலேட் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கேல்குலேஷனுக்காக ஃபார்மேட் எடுத்து எழுதியிருக்கேன். டேக்ஸபிள் அலவன்சஸ் ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அலவன்சஸை எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் ட்ராவலிங் அலவன்ஸ். ஓகே, ஸோ ட்ராவலிங் அலவன்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இன்னர் காலமில் நம்ம எது விச்சுவர் லெஸ் எக்ஸம்ஷன் கண்டுபிடிச்சிட்டு டேக்ஸபிளில் நம்ம இங்கே அவுட்டர் காலமில் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 40,000 அமௌண்ட்டு ஸ்பெண்ட் எவ்வளோ, 34,000. எது லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 34,000 தான் என்னது கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 34,000 தான் எக்ஸம்ஷன். ஓகே, அப்போ டேக்ஸபிள் எவ்வளோ, 6,000. இந்த கேல்குலேஷனை தான் நம்ம இப்போ போட போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 40,000. இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸம்ப்டட் வந்து எப்படி எழுதணும், கம்பேர் பண்ணி எழுதணும். கம்பேர் பண்ணினா 34,000 தான் கம்மியான அமௌண்ட்டு. ஸோ நான் அதை மைனஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கிடைக்குது, 6,000. இந்த 6,000 தான் டேக்ஸபிள் ட்ராவலிங் அலவன்ஸ். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ் பாருங்கள், அமௌண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கம்பேர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ் 50,000 ரிசீவ்டு வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ரிசீவ்டு எவ்வளோ, 50,000. ஓகே, ஸோ ரிசீவ்டை எப்போவுமே எடுத்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி எது லெஸ்ன்னு பாருங்கள். ஸ்பெண்ட் வந்து 55,000. இதில் கம்மியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டு தான். ஸோ லீஸ்ட்டை தான் நம்ம மைனஸ் பண்ணணும். 50,000 தான் அப்போ எக்ஸம்ஷன்னு காட்டணும். ஓகே, ஸோ எக்ஸம்ஷன் எவ்வளோ, அதே 50,000. அப்போது 50,000ல் 50,000 போச்சு அப்படின்னா என்ன வரும், நில் இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் டேக்ஸபிள் கிடையாது, நில். அடுத்து ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்வேயன்ஸ் அலவன்ஸ். ஸோ நான் கன்வேயன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ணினாரோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கணும். அதிலேருந்து எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணணும். கன்வேயன்ஸ் அலவன்ஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு, 70,000. ஸோ இந்த 70,000ல் விச்சவர் இஸ் லெஸ், ஸ்பெண்ட் பண்ணது தான் லெஸ், 65,000 இல்லையா. ஸோ இந்த 65,000 நம்ம என்ன பண்ணணும், எக்ஸம்ப்டட் இல்லையா. ஸோ இந்த எக்ஸம்ஷன் அமௌண்ட்டை எடுத்து எழுதுகிறேன், 65,000. ஸோ 70,000ல் 65,000 போச்சுன்னா பேலன்ஸ் 5,000. இதுதான் டேக்ஸபிள் கன்வேயன்ஸ் அலவன்ஸ். 5,000 இந்த காலமில் எழுதிக்கலாம். அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்பர் அலவன்ஸு. ஸோ ஹெல்ப்பர் அலவன்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இதில் எம்ப்ளாயி ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை எப்போவுமே ஃபஸ்ட்டு போட்டுடணும். எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய ஹெல்ப்பர் அலவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி எக்ஸம்ஷன் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்பர் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் 90,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு, 95,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. விச்சவர் இஸ் லெஸ் அப்படின்னா மறுபடியும் 90,000. ஸோ எக்ஸம்ஷனும் 90,000. ஸோ 90,000ல் 90,000 போச்சு அப்படின்னா டேக்ஸபிள் அலவன்ஸ் கிடையாது, நில். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்ன அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிசர்ச் அலவன்ஸ். ஓகே, ஸோ ரிசர்ச் அலவன்ஸ்
எடுத்து எழுதிக்கிறேன். ரிசர்ச் அலவன்ஸ் எப்போவுமே அலவன்ஸ் என்ன ரிசீவ் பண்ணாங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அலவன்ஸ் ரிசீவ்டு என்ன 1,05,000 ஓகேவா. ஸோ 1,05,000 எடுத்து எழுதிக்கிறேன் நான். 1,05,000 அதில் whichever is less spent தான் லெஸ் 98,000 இல்லையா. ஸோ அந்த 98,000 நான் என்ன பண்ணுறேன், இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன் எக்ஸம்ஷன்னு போட்டு. ஸோ சப்ராக்ட் பண்ணினா 7,000 ஓகே. ஸோ அடுத்த பேஜுக்கு போகுது ப்ராப்ளம். அடுத்த பேஜில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து இன்னும் 2 அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் அலவன்ஸ் அண்ட் டெய்லி அலவன்ஸஸ். ஸோ இப்போ நான் யூனிஃபார்ம் அலவன்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். நான் இங்கே காலம்லாம் போடலை, ஜஸ்ட் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். யூனிஃபார்ம் அலவன்ஸ் ரிசீவ்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அலவன்ஸ் 20,000. அந்த 20,000 இங்கே எழுதுகிறேன் ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இன்னர் காலம் அவுட்டர் காலம். இதில் லெஸ் எக்ஸம்டட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா whichever is less 20,000 18,000. நீங்கள் லெஸ் எது 18,000. ஸோ 18,000 வந்து எக்ஸம்ஷன் இருக்குது டேக்ஸ்லேருந்து. 2,000 தான் என்னது டேக்ஸபிள் யூனிஃபார்ம் அலவன்ஸ் ஓகே. ஸோ கடைசியாக என்ன அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெய்லி அலவன்ஸ். டெய்லி அலவன்ஸ் என்ன ரிசீவ் பண்ணாங்களோ அதை எடுத்து எழுதுங்க ஓகே. ஸோ எம்ப்ளாயர்கிட்டேருந்து எம்ப்ளாயி ரிசீவ் பண்ண டெய்லி அலவன்ஸ் 60,000. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும், எக்ஸம்ஷன் அமௌண்ட் என்ன அப்படின்றத எழுதணும். கம்பேர் பண்ணினா 40,000 ஸ்பென்ட்டு தான் என்னது லெஸ். ஸோ அந்த 40,000 தான் எக்ஸம்ஷன் அமௌண்ட். ஸோ அதை நான் மைனஸ் பண்ணுறேன். இப்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஓகே. டேக்ஸபிள் அலவன்ஸை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அவுட்டர் காலம். அந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6,000 + 5,000 11,000 + 7,000 18,000. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிஃபார்ம் அலவன்ஸில் 2,000 இருக்குது, 20,000 டெய்லி அலவன்ஸ் 20,000. ஸோ டோட்டல் டேக்ஸபிள் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸில் எதெல்லாம் வந்து அமௌண்ட்டு ஸ்பென்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ஷியலி டேக்ஸபிளாக கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ப்ராப்ளம் போட்டு பார்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.